போறது வேக நேரத்துல நான் 2வது டியூட் போட்டேன். அந்த டியூட்டுக்கு போவோம். எல்லாத்தையும் அந்த டியூட் இருக்க முடியும். நான் திருப்பி ஒரு தரம் ஃபார்வர்ட் பண்ணி விட்டேன். இல்லாதாக்கள் அதை பார்த்துக் கொள்ளுங்க. அதான் எல்லாரும் எடுத்து வச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். சரி, அப்ப நான் அன்னைக்கு 2019ஆம் ஆண்டு வரையும் அதுல செஞ்சிட்டோம். அது 2000 2019 ஆண்டு கேள்வி வரையும் செய்துட்டோம். 2018 19 31வது கேள்வி வரையும் செஞ்சிட்டோம். நாம இதை செய்ய போறது 2020ஆம் ஆண்டு 15வது கேள்வி. 2020ஆம் ஆண்டு 15வது கேள்வி. பாருங்க, 2020ஆம் ஆண்டு 15வது கேள்வி. பாத்தீங்கன்னா அந்த கேள்விய பவன் ஏ நகரத்திலிருந்து பி நகரத்துக்கு மோட்டார் வாகனத்தில் செல்கிறார். பவன் என்று செல்றவர் ஏ என்ற நகரத்திலிருந்து பி என்ற நகரத்துக்கு மோட்டார் வாகனத்தில் செல்கிறார். அவர் பயணத்தின் முதலாவது மூன்றில் ஒன்றை 8வது கேள்வியா, அந்த 2வது டியூட்ல போட்டு 8வது கேள்வியா. அவர் பயணத்தின் முதலாவது மூன்றில் ஒன்றை 30 km/h எனும் வேகத்திலும். அன்னைக்கு இந்த கேள்வி கடைசா செஞ்சியா செய்யலன்னு நினைக்கிறேன். 19 வரையும் தான் செய்திருப்போம். இந்த கேள்வி செய்யலன்னு நினைக்கிறேன். சரி, பிரச்சனை. சரி, பவன் ஏ நகரிலிருந்து பி நகரத்துக்கு மோட்டார் வாகனத்தில் செல்கிறார். அவர் பயணத்தின் முதலாவது மூன்றில் ஒன்றை, அதாவது 2 ஏயிலிருந்து பிக்கு போறாங்க. அவர் என்ன செய்யறாருன்னா, பயணத்தின் முதலாவது மூன்றில் ஒன்றை 30 km, அதாவது பயணத்தை மூன்றா பிரிச்சு முதலாவது மூன்றில் ஒரு பங்கு 30 km/h போறார். 30 km/h போறார். அடுத்தது மீதி தூரத்தை 40 km/h போறார். மீதி தூரம்டா 3ல் 1 போனா 3ல் 2 அந்த மீதி தூரம் 3ல் 2 நம்ம டிரெக்டாகவே போட்டுக்கலாம். அதை 40 km/h போறார். சரி, ஏயிலிருந்து பி வரையிலான முழு பயணத்துக்காக அவருக்கு 4 மணித்தியாலம் செலவாயிடுச்சு. இங்க இருந்து இங்க போறதுக்கு அவருக்கு எவ்வளவு செலவாயிச்சாம்? 4 மணித்தியாலம் செலவாயிச்சாம். ஏக்கும் பிக்கும் இடையிலான தூரம் எவ்வளவு தூரம் கேட்கா. அப்ப இவ்வாறான கேள்விகள் வரும்போது நாம எவ்வாறு செய்வோம்டா, இவ்வாறான கேள்விகள் வரக்கொள்ள இது 3ல் 1 மொத்த தூரம் தானே கேள்வி. அப்ப நான் மொத்த தூரத்தை நான் எக்ஸ் வச்சுக்கிறேன். மொத்த தூரம் எக்ஸ்டா, மொத்த தூரம் நான் எக்ஸ் வச்சுக்கிறேன்டா. மொத்த தூரம் தான் எனக்கு கேள்வி. அது நான் மொத்த தூரத்தை எக்ஸ் கிலோமீட்டர் என்று வச்சுக்கிறேன். எக்ஸ் கிலோமீட்டர் என்று வைக்கிறேன். அதாவது முதல் இவ்வளவு இந்த புள்ளியை நான் சீனு குறிக்கேன். ஏயிலிருந்து சிக்கு போறதுக்கு மொத்த எக்ஸ்ல 3ல் 1 பங்கு. ஆகவே தூரம் என்ன எல்லாத்தையும் எழுதுறேன். இப்படி எழுத வேண்டிய அவசியம் இல்லை. தூரம் என்ன? எக்ஸ்ல 3ல் 1. அப்ப எக்ஸ் இங்கில் 3 தானே. எக்ஸ 3ஆ பிரிச்சு ஒரு பங்கு. அதே மாதிரி ஒரு மொத்த டைம் எனக்கு தெரியாது. ஆனா வேகம் எத்தனை? 30 km/h. 30 km/h. இப்ப டைம் மொத்தம் 4 ஹவர். நான் இதுல இருந்து சிக்கு போறதுக்கு T1 என்று வச்சுக்கிறேன். இவ்வளவு T2 வச்சுக்கிறேன். ஏன் 2ஆ பிரிக்க? நம்ம நேரத்துல நிறைய கேள்விகள் இதுல செஞ்சுட்டோம். நான் திருப்பியும் என்ன, வேக நேரம் மட்டும்தான் இதுல ஐக்கியூல வாழறதுல கொஞ்சம் ஹார்டா வரும். கண்டிப்பா நம்ம நிறைய கிளாஸ் எடுத்தோம், நிறைய கேள்வி செஞ்சோம், நிறைய கேள்வி எல்லாம் பார்த்து கேள்வி. ஆகவே சாதாரணமாக இந்த கேள்விகளை நீங்க அந்த கேள்வி வாய்க்கு என்ன டக்குன்னு விட எடுக்க இயலாட்டி நீங்க அடுத்த கேள்விக்கு போய்த்திருங்க. கடைசா இந்த கேள்வியை வச்சிருங்க. ஹார்ட் செல்ற ஒரு கேள்விக்குள்ள இதை வச்சுக்கோங்க. லேசான கேள்விகளும் வரும். ஏன்னா நமக்கு தெரியும் ட்ரெயின் கிடக்குற மாதிரி அவ்வாறான கேள்விகள் வரப்போ லேசா இருக்கும். இவ்வாறான கேள்வி வரப்போ கொஞ்சம் டைம் போகும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை, டைம் போகும். ஆகவே அந்த டைமை நீங்க அங்கால ஒரு 2-3 கேள்வி செய்துக்கலாம். மற்ற எல்லா இலகுவான கேள்வியெல்லாம் செய்து முடிச்சதுக்கு பிறகு இந்த வேக நேர கேள்விக்கு வாங்க. அது உங்களுக்கு இலகுவாக இருக்கு. சரி, அப்ப இங்க பார்ப்போம். அப்ப 30 km இது தூரம் எக்ஸ் சிங்கிள் 3. அப்ப கதிசமன் தூரத்திங்கில் நேரம், அதாவது இவ்வளவுக்கு நான் கதிசமன் தூரத்திங்கில் நேரம் தெரிஞ்சா நம்ம S7UT S7UT. இப்ப எஸ் என்ன? எக்ஸ் சிங்கிள் 3 சமன் U 30 டைம் நான் T1 என்று வச்சுக்கிறேன்.
ஆகவே இது முதலாவது சமன்பாடு. அதே இது நான் இந்த இவ்வளவுத்துக்கும், அதாவது சி ல இருந்து பி ஏன் ரெண்டா பிரிக்காம, அவை 40 km/h, அவை 40 km/h நான் அதே இதை பாவிக்க எஸ் சமன் யூட்டிய இங்க நமக்கு தெரியும். நான் டிரெக்டா இதெல்லாம் எஸ் செல்றது மூன்றுல ஒரு பங்கு போனா மிச்சம் மூணில் ரெண்டு பங்கு என்ன, அதுக்கு சாதாரணமா தெரிஞ்சது. அவை மூன்றில் 2x என்ற எக்ஸால குறிக்குவோமே சமன் யூ எவ்வளவு அங்கால 40 t1, இது ரெண்டாம் சமன்பாடு. இப்ப பாத்தீங்கன்னா இது t1 ஒன்று ரெண்டு சமன்பாடு வந்துட்டு, அவை இதுல இருந்து நாம என்னத்தை காணலாம்? ஒன்று t1 காணலாம், இல்லாட்டி x காணலாம். அவை நான் இதுல எனக்கு கேள்வி என்னன்னா மொத்த தூரம் சாரி இது t2, சரியா? இது t2 என்ன, இது t2. இப்ப எனக்கு மொத்த தூரம் கேள்விண்டாலும் எனக்கு t1ஐயும் t2ஐயும் கூட்டினா எவ்வளவு ஒன்று தெரியும். t1ஐயும் t2ஐயும் கூட்டினா மொத்தம் 4 வருதானே. அவ இங்க t1 எழுவாய் மாத்திரம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். t1 எழுவாய் மாத்துறேன். t1 எழுவாய் மாத்தினீங்கன்னா இந்த 30 இஞ்சால கொண்டாந்து பிரிபாடும் என்ன, அவை 30 கொண்டாந்து பிரிபட்டா 3ஓட பெருக்குப்பாடும் x 90 வரும். அதே தான் அங்கேயும் செய்யறேன். இந்த t2 நான் மாத்தினேன்டா இந்த 40 இங்க வந்து பிரிபாடும். 40 பிரிபாடக்குள்ள நான் இங்க சுருக்கிட்டே பிரிக்கேன். 1 முறை இது 20 முறை, அவ 3 60, x 60. ஆகவே நாம இதை முதலாவது சமன்பாடுன்னு சொல்லாம இதை முதலாவது சமன்பாடு வைப்போம், இதை ரெண்டாவது சமன்பாடுன்னு சொல்லுவோம். இப்ப இந்த முதலாவதையும் ரெண்டாவதையும் சமன்பாட்டை நீங்க கூட்டுனீங்கன்னா t1 plus t2 சமன் x 90 plus x 60, x 90 plus x 60. சரி, இப்ப பாத்தீங்கன்னா இந்த t1 இவ்வளவுத்துக்கு போறதுக்கு டைம், t2 இவ்வளவுத்துக்கு போறதுக்கு டைம், இந்த ரெண்டு டைமையும் கூட்டினீங்கன்னா மொத்த நேரம் வரும். அது மொத்த நேரம் தான் 4 மணித்தியாலம் 4 அவர். இப்ப இங்க பாத்தீங்கன்னா 90க்கும் 60க்கும் போமஸ், 90க்கும் 60க்கும் போமசி எத்தனை? 9க்கு 6க்கும் போமசிய பாத்தீங்கன்னா தெரியும் 18, ஆகவே 180. 180 ரெண்டு முறை, இங்க 3 முறை 3x, அப்ப 5x. 5x 5x 180, 5x 180. உங்களுக்கு லேசா இருக்கும், இது 5ஆல சுருக்கிறது. 180 5ஆல சுருக்குனா 5ஆல சுருக்குனா ஒரு முறை, இது 3 முறை, 3 5 15 30 6 முறை 36. அப்ப விட x 36 சமன் 4, அதாவது எப்படி வரும் என்ன, x 36 சமன் 4. அவ இங்க x சமன் இப்போ x 36 சமன் 4, அதாவது எப்படி வருது x 36 சமன் 4. அப்ப x சமன் 36 தர 4, வார நாள் 24, 2 மிச்சம் 3 12 14, 144 கிலோமீட்டர். இதுக்கு விட 144 கிலோமீட்டர் விட மூணாவது விட ஆகவே இந்த கேள்வி இவ்வாறுதான் செய்யணும், வேற வழி இல்லை. கொஞ்சம் என்ன கணிதம் தான், அதுக்குதான் நான் சொல்றேன். இந்த இவ்வாறான கேள்விகளை ஒரு கடைசாக வச்சு கொள்ளுங்க. போனா 2 மார்க்ஸ் பிரச்சனை இல்லை, இல்லாட்டி செய்யலும்னா செய்துட்டு போனீங்கன்னா சரி. அப்ப அப்படியே பார்த்து எடுத்துக்கங்க. இப்போ
புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். அடுத்த வரைக்கும் போகும். 2020ஆம் ஆண்டு. அப்ப இதுக்கு ஷார்ட் மெத்தட் யூஸ் பண்ணுனீங்க என்றாலும் நம்ம இங்கதான் வந்து நிக்கணும். அதாவது இதான் ஷார்ட் மெத்தட். இந்த ஷார்ட் மெத்தட்னு சொல்றதை விட இவ்வாறான கேள்விகளுக்கு நீங்க டிரெக்டா டைமை கூட்டினீங்கன்னா என்ன இதில் பின்னத்தை பெருக்கி தான் வரும். இந்த எக்ஸிங்கில் 90 எடுத்து தானே, எக்ஸிங்கில் 60 எடுத்து தானே, ரெண்டை கூட்டுறதுக்கு சமனா இருக்கும். அவை நீங்க எது செய்யறண்டாலும் நீங்க இந்த சமன்பாடு போட்டு தான் இந்த ஷார்ட் மெத்தடுக்கு வரணும். அப்ப இதை நாம ஷார்ட் மெத்தட்னு சொல்லல, இடையில இந்த சமன்பாட்டுக்குரிய ஒரு இது. ஆகவே அதை நாம திருப்பி என்ன செய்ய தேவையில்ல, இது செய்ய தேவையில்ல. இந்த ரெண்டு சமன்பாடு போட்டு எடுக்கிறது மிக இலகுவானது. இந்த ரெண்டு சமன்பாட்டையும் நீங்க இந்த T1ஐயும் T2ஐயும் கூட்டினா 4 ஹவர் சந்திரிக்காக அப்ப ரெண்டையும் மெதுவாய் மாத்தி போட்டு நீங்க செய்யலாம். அப்ப இதுதான் செய்திருக்கோம். இதை விட இதை ஷார்ட்டாக்கி செஞ்சோம்னா நமக்கு என்ன செய்யும், இதாக வராது. இல்லாட்டி வீட்டி கிராஃப்ல செய்யலாம். வீட்டி கிராஃப்ல செஞ்சாலும் உங்களுக்கு இலகுவாகும். நான் வீட்டி கிராஃப செல்லலை, வேக நேரத்துல நான் நிறைய குழப்ப விரும்பல. நித்திர வார டைம் அதனால ஒன்றும் செய்யல. எல்லா டைமையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணேன். அதுக்காக நான் 3 மணி நேரம் ஒத்தியா போட்டுட்டேன். சிலர் ஜாயின் ஆகல, ஆனா அவங்க ரெக்கார்டை பார்ப்பாங்க, பிரச்சனை இல்லை. வேற வழி இல்லை, எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். நம்ம ரெண்டு வளமையா சீரமாய் செஞ்சிருந்தோம்னாலும் நிறைய பேருக்கு கிளாஸ் பிரச்சனை வருது, அவங்க மெயின் சப்ஜெக்ட். அதுக்காண்டி அட்ஜஸ்ட் பண்ணி வெள்ளிக்கிழமையை போட்டுட்டேன். இனி இதை மாத்திரல, முடியும் வரை இதான் டைம். அதோட இன்றைக்கு நமக்கு 8வது கிளாஸ் முடியுது. ஆகவே இந்த 8 கிளாஸுக்குரிய பேமெண்ட்டும் சரி, அடுத்த கிளாஸுக்கு முதல் மேக்சிமம் அடுத்த கிளாஸுக்குரிய பேமெண்ட் போடுங்க. நான் குரூப்ல நான் இதில் இன்ஃபர்மேஷன் போடுவேன். எல்லாரும் பிஓசி பேங்க் போடுங்க. இல்லை அடுத்த கிளாஸுக்குரிய பேமெண்ட் போடுறதாக்க HND போடாம பிஓசி போடுங்க. நான் அந்த அக்கௌண்ட்டை திருப்பி அனுப்புறேன். அடுத்து 2020ஆம் ஆண்டு 34, 35வது கேள்வி. 2020 34, 35வது கேள்வி. இது ஒரு திசை சார்ந்த கேள்வி. ஏன்னா திசை சார்ந்த கேள்விகள் இலகுவா இருக்கும். திசை சார்ந்த கேள்வியை நீங்க கடந்து போக தேவையில்ல. திசை சார்ந்த கேள்விகளை நீங்க விட எடுத்துட்டு போகலாம். திசை வந்தா அங்க பைத்தகரஸ் தான், வேற ஒன்றுமே இல்லை. திசை எப்பயும் வந்தீங்கன்னா அங்க பைத்தகரஸ் எப்படியோ வந்துடும். அது பைத்தகரஸ் உங்களுக்கு வளமையா தெரியும், A வர்க்கம் B + B வர்க்கம் = C வர்க்கம். அவை அதை நீங்க போட்டு இலகுவா எடுத்துட்டு போயிடலாம். ஆகவே அங்க ஒரு பிரச்சனை வராது. சரி, இப்ப திசை சார்ந்த கேள்விகளுக்கு திசையில நீங்க பிரச்சனை இருக்கப்படாதுக்காண்டி வந்த கிளி சென்னைக்கு மேல எழுதி வைக்கிறது. சரி, இப்ப பார்ப்போம். 34, 35 ஆகிய வினாக்கள் ABCDEF ஆகிய 6 நகரங்கள் சார் அமைவு தொடர்பாக கீழே தரப்பட்டுள்ள விவரத்தை அடிப்படையாக கொண்டது. ஏக்கு 80 கிலோமீட்டர் தெற்கே B அமைந்துள்ளது. அவை ஏக்கு தெற்குன்னு சொல்ற கீழுக்கு என்ன, அவை தெற்கு ஏக்கு 80 கிலோமீட்டர் தெற்கே B அமைந்திருக்காம். அவை இவ்வளவும் 80. ஏயும் பியும் இணைக்கும் கோட்டின் சரி நடுவில் C அமைந்துள்ளது. அவை இதை இணைக்கிறதுல சரியா 40. ஆகவே சரி நடுவுல C இருக்கு. ஆகவே இவ்வளவு 40, இதுவும் என்னையா வரும் 40 வரும். சரி, ஏக்கு 30 கிலோமீட்டர் மேற்கில் D அமைந்துள்ளது. அப்ப ஏக்கு 30 கிலோமீட்டர் மேற்குன்னு சொல்ற இங்க அல்ல. அப்ப ஏக்கு 30 கிலோமீட்டர் மேற்கில் D இருக்காம். 30 கிலோமீட்டர் மேற்குல அமைஞ்சிருக்காம். சிக்கு மேற்கே F அமைந்துள்ளது. சிக்கு மேற்கே F அமைந்துள்ளது என்றா சிக்கு இங்கால மேற்கின்ற இங்காலே, அவை சியை நான் இங்கால எழுதுறேன். சிக்கு மேற்கே D அமைந்துள்ளது. இப்ப D எத்தனை கிலோமீட்டர்னு எனக்கு தெரியும். அவங்க D எவ்வளவுன்னு தெரியும். அதாவது 30ஓட பெருசா இருந்தா இங்கால வரும், இதோட சின்னனா இருந்தா இங்கால வரும். நான் இப்போதைக்கு நான் பெருசா குறிக்கேன். பிறகு என்னை தரவுகள் தந்தா அதை பார்ப்போம். சரி, F இங்க இருக்கு. சிக்கு மேற்கே F அமைந்துள்ளது. சரி, Fக்கு தெற்கிலும் பியிலிருந்து 40 கிலோமீட்டர் மேற்கிலும் E அமைந்துள்ளது. அதாவது E பியிலிருந்து 40 கிலோமீட்டர் மேற்கு. இது முதலாவது. பியிலிருந்து 40 கிலோமீட்டர் மேற்கு. பியிலிருந்து 40 கிலோமீட்டர் மேற்கின்றா இங்கால பக்கம் 40. அப்ப இதோட கூட, அப்ப பியிலிருந்து 40 கிலோமீட்டர் மேற்குல 40 இங்கால 10. அதாவது இங்க என்ன இருக்காம், E இருக்காம். அதே மாதிரி இன்னொன்னு சொல்றாங்க, எஃப்க்கு தெற்குண்டா சரியா இப்படித்தான் தெற்கு. எஃப்க்கு தெற்குன்னு சொல்ல போல கட்டாயம் இது 40. இதுவும் எவ்வளவுதான் வந்திருக்கணும், 40 கிலோமீட்டரா தான் இருக்கேன். அப்பதான் எஃப்க்கு சரியா தெற்குல இருக்கலாம்.
இல்லாட்டி வேற திசை ஆயிருமே. சரி, அமைந்துள்ளது. இது 40, இது 40, இது 40, இதுவும் 40. நான் சரியா சதுரமாய்க்கிறல, இதோட சதுரமாயி வரும் என்ன. சரி சரி, இவ்வளவுதான் தரவு. இந்த தரவை குறிச்சுக்கிட்டீங்கன்னா என்ன விஷயம். சரி, ஏ நகரத்துக்கு சார்பாக எஃப் நகரம் எத்திசையில, அப்ப ஏ சார்பாக எஃப், ஏ சார்பாக எஃப் அமைஞ்சிருக்கிறது. ஏயிலிருந்து பார்த்தா இது எந்த திசை? ஏ ஈனருக்கு இங்க இந்த திசைன. அப்ப இந்த திசையை நாம என்னன்னு சொல்லுவோம்? தென்மேற்குன்னு சொல்லுவோமே. அப்ப தென்மேற்கு 5வது வீடு. அப்ப ஏயில இருந்து இது என்ன திசையில இருக்கு? தென்மேற்கு தானே. இந்த இப்படித்தானே பார்ப்போம். இங்க இருந்து பார்த்தா ஈல இருந்து போட்டீங்கன்னா தென்மேற்கு. ஆகவே தென்மேற்கு. அது முதலாவது 34வதுக்கு 5வது விட தென்மேற்கு. 35வது கேள்விக்கு சி நகரத்துக்கும் டி நகரத்துக்கும் இடையிலான சிக்கும் டிக்கும் இடையிலான நேர்கோட்டு தூரம். இப்ப சிக்கும் டிக்கும் இடையிலான நேர்கோட்டு தூரம்னா இந்த தூரம். ஆகவே இது செங்கோணம். இந்த நேரடிக்கு இருக்காங்க. இவ்வளவு 40, இவ்வளவு 30ண்டா நமக்கு தெரியும். இதை நாம எக்ஸ் வச்சுக்கிட்டோம்டா, எக்ஸ் வர்க்கம் சமன், அதாவது பைத்தகரசின் தேற்றம், இதுல வர்க்கம் 30 வர்க்கம் பிளஸ் 40 வர்க்கம். 30 வர்க்கம் 900, 3 9, நன்னாங்க 16, 1600 எக்ஸ் வர்க்கம். ஆக இது 9 16 கூட்டினீங்கன்னா 2500 வரும் எக்ஸ் வர்க்கம். அப்ப எக்ஸ் சமன் வர்க்கமூலம் 2500, வர்க்கமூலம் 2500 என்பது 50. அப்ப எக்ஸ் என்பது 50 கிலோமீட்டர். எக்ஸ் என்பது 50 கிலோமீட்டர். அது 35 50 கிலோமீட்டர் விட 2வது. அவை பிள்ளைகள் இங்கே ஒன்று மட்டும் இல்லைங்க மறக்கப்படா. 3 4 வந்தா 5. சரியா? பைத்தகரஸ்ல இந்த 3 இங்க 4 வந்தா இது 5 இருக்கு. இங்க ஒரு சைபர் கூட இருந்தா இங்க ஒரு சைபர் 50 இருக்கும். இங்க 300 400 வந்தா இங்க என்ன 500 இருக்கும். நீங்க அவ்வாறு என்ன செய்யலாம், போட்டு போகலாம். இந்த சில இதுகளை மறக்க அடிக்கடி 3 4 எங்கேயும் நீங்க பைத்தகரஸ்ல செஞ்சா மத்தது என்ன 5ஆக இருக்கும் செம்பக்கம். இல்லாட்டி 3 5 செம்பக்கம் வந்தா மத்தது 4ஆக இருக்கும். அவை இந்த ஜோடிகள், சில ஜோடிகள் நீங்க ஓயில பாடாம ஆக்கிருப்பீங்க 3 4 5 இந்த மாதிரி. இந்த ஜோடிகளை நீங்க மறக்காம இருந்தீங்கன்னா ஒரு கிலோவா இருக்கும். சரி, அப்ப இதுக்குரிய விட 5, அடுத்ததுக்கு 50 கிலோமீட்டர் 2வது விட. வெளியேடுங்க. அடுத்த கல்விக்கு போவோம். 2021ஆம் ஆண்டு 15வது. 7 அளவுக்கு இன்னைக்கு முடிச்சிட பார்ப்போம். மேக்சிமம் முடிச்சு கேளா, ஆனாலும் முடிச்சிக்க பார்ப்போம். இன்னைக்கு முடிக்காட்டி அடுத்த கிளாஸ்ல எப்படியே முடிஞ்சு. மேக்சிமம் எவ்வளவு நிறைய கேள்வி செஞ்சிட்டோம். வேக நேரத்துல நம்ம நிறைய கேள்வி செஞ்சிட்டோம். எல்லாம் பாஸ் பேப்பர் கேள்வி தான். நிறைய கேள்வி நிறைய வகைன்னு சொல்லி அதிகமாக செய்துட்டோம். இவ்வளவும் போதுமானது உங்களுக்கு எக்ஸாமுக்கு. ஆனா பாஸ் பேப்பரை நாம ஃபுல்லா முடிச்சு ஆகணும். ஏன்னா 100க்கு 100 வீதம் நம்ம 2019ல இருந்து 25 செய்து முடிக்கணும். அதுல இதுவும் ஒரு சுண்டு. இதை முடிச்சே ஆகணும். மேக்சிமம் முடிச்சிடும். ஆனா நான் 2 உடைச்சு தான் கொண்டு போவேன் இது இருக்கும் வரையும். ஆனா இது அடுத்த கிளாஸ் தான் மேக்சிமம். அடுத்த கிளாஸோட இந்த கிளாஸ்ல மேக்சிமம் முடிக்க பார்க்க, இல்லாட்டி அடுத்த கிளாஸ்ல ஃபுல்லா முடிஞ்சிடும். இந்த கிளாஸ்ல மேக்சிமம் முடிஞ்சிடும். டைம் இருந்தா அடுத்த கொஞ்சம் ஒரு கேள்வி 2 கேள்வி மிக்கப்பட்டா அடுத்த கிளாஸ்ல தொடரும். சரி, நம்ம எழுதி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது 2021ஆம் ஆண்டு 15வது கேள்வி. தூக்கம் வர டைம் தான், நான் ஒன்றும் செய்ய இயலாது. 2021ஆம் ஆண்டு 15வது கேள்வி. சரி பாருங்க. தாம் 60 கிலோமீட்டர் பெர் ஹவர் கதியில் செல்வதாயின் நண்பகல் 12 மணிக்கு எக்ஸ் எனும் இடத்தை அடையலாம் எனவும், அதாவது ஒரு ஆள் ஒரு புள்ளியில இருந்து இன்னும் ஒரு புள்ளிக்கு போறாரு, அதாவது எக்ஸ் என்ற இடத்துக்கு போறாரு. அவர் 60 கிலோமீட்டரோட போனா முதலாவது
சொல்றாங்க 60 கிலோமீட்டர் பெர் ஹவரோட போனால் அவர் நண்பகல் 12 மணிக்கு அடையலாம். நண்பகல் 12 மணிக்கு அடையலாம் எனவும், இரண்டாவது ஆப்ஷன் 75 கிலோமீட்டர் பெர் ஹவரோட போனால் 75 கிலோமீட்டர் பெர் ஹவரோட போனால் 11:30க்கு அடையலாம். 11:30க்கு அடையலாம். 11:30க்கு அடையலாம் எனவும், பந்துல தனது பயணத்தை அடையலாம் எனவும் பந்துல தனது பயணத்தை தொடங்க முன்னர் அனுமானித்தார். அதற்கமைய அவர் 11:35 மணிக்கு எக்ஸ் என்னும் இடத்தை சென்றடைந்தார். அவர் செல்ற டைம் 11:35க்கு போய் சேர்றார். அவர் பயணம் செய்த சராசரி கதி என்ன? 11:35க்கு போறாருண்டா நாம ஒன்றை செல்லலாம். இவரது 60க்கு 75 இடையில இருக்கும் சொல்லலாம். ஆனா வந்திருக்கிற விட எல்லாம் 60 75 இடையிலாம். அப்போ வேற ஒன்றும் செய்யலாம். அப்படி வித்தியாசம் வருது 60 75 இடையில ஒரு விட தான் வந்திருந்தா நாம அந்த ஒரு விடையை அடிச்சுட்டு போய்த்திடலாம். இங்கே உங்களுக்கு 60க்கு 75 இடையில தான் எல்லா விடையும் இருக்கு. ஆகவே நாம இதை என்ன செய்யணும்? செய்துதான் எடுக்கணும். இது கொஞ்சம் என்ன லாங் மெத்தட் தான். சரி, நம்ம இந்த தூரத்தை எஸ் எடுப்போம். லாங் மெத்தட்னா நம்ம வளமையான மெத்தட், ஆனாலும் ஒரு என்ன குறிப்பிட்ட லாங்கான மெத்தட். சரி, இப்ப சொல்லுங்க பார்ப்போம். இவருக்கு இந்த 12 மணிக்கு போறதுக்கு அவருக்கு மொத்தமா இங்க ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தான் ஆரம்பிச்சிருப்பாரு. ஆரம்பிச்ச டைம்ல வித்தியாசம் இல்லை. 10 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கிறான்னு உதாரணமா வைப்போம். 12 மணிக்கு போறேன்டா அவருக்கு 2 ஹவர் எடுக்கும். என்ன இப்ப 2 ஹவரை நாம டீன்னு சொல்லுவோம், நமக்கு தெரியாதானே. சரி, 11:30க்கு போய் சேர்றேன்டா அவருக்கு அரை மணித்தியாலம் குறையே, அதாவது 1.5 மணித்தியாலம் தான் எடுத்திருக்கு 10 மணிக்கு ஆரம்பிச்சவருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? டி மைனஸ் 30 நிமிஷம். 30 நான் மணித்தியாலத்துக்கு மாத்தினா 0.5. நான் 30 எப்படி மாத்தி எடுத்திருப்போம்? 30 நிமிஷத்தை 60ஆல பிரிச்சிருப்போம். என்ன 60ஆல பிரிச்சா 0.5, அதாவது 6. சரி, 35க்கு போயிருந்தா 25 நிமிஷம் குறையும். அப்ப டி மைனஸ் 25 60ஆல பிரிப்போம். ஏன் இது 12க்கு டி எடுத்தா இங்க அவருக்கு 11:30க்கு போய்த்தாரு. 11:30க்குன்னா அவருக்கு அரை மணித்தியாலும் குறைய போறாரு. அப்ப எடுத்த மொத்த டைம் அரை மணித்தியாலும் குறையும். இங்க எடுத்த மொத்த டைம் 25 நிமிஷம் குறையும். ஏன் 35 நிமிஷம்ல 25 ஆனே. அவ 25 நம்ம இதை கொஞ்சம் சுருக்குனா 5ஆல சுருக்கலாம். இல்லாட்டி நாம இதை அப்படியே வச்சுக்குவோம். அங்க நீ சுருக்குப்பட்டா ஓகே. அவை இல்லாட்டி இதை சுருக்கி எடுத்தா இது 5 முறை 12 5 60 தானே. அவை டி மைனஸ் 5/12 இவ்வளவு அவர் எடுத்துருக்கு. அவை இவ்வளவு சென்டத்துக்கு. அப்ப இது 3ஐயும் வச்சு தான் நாம இங்க சமன்பாடு போடப்படும். சரி, ஆகவே நம்ம முதலாவது சமன்பாடு எப்படி போடுவோம்? 60 கிலோமீட்டர் தூரம் எஸ். எல்லாருக்கும் தூரம் எஸ் தான். அவர் தூரத்துல இங்க மாற்றம் இல்லை. அவர் தூரத்துல மாற்றம் இல்லாததுக்காண்டி இவர் கேள்வி நமக்கு இவர யூ. அவ இவர தூரத்துல மாற்றம் இல்லாததுக்காண்டி நான் முதலாவது 60 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போகல. 60 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போகல. நம்ம எஸ் எடுத்தா யூடி. அப்ப எஸ் தானே, இல்லாட்டி எக்ஸ் தூரம் நான் எஸ் எடுத்துக்கிறேன். இல்லாட்டி நான் எஸ் சமன் நான் ஒரு எக்ஸ் தூரம் வச்சுக்கோமே தெரியறதுக்கு எக்ஸ் வச்சுக்கிட்டோம்னா இது என்ன? எஸ் சமன் எக்ஸ் தூரம், மொத்த தூரம் எக்ஸ். யூ 60, டைம் அங்க டி தான். ஆகவே இது முதலாவது சமன்பாடு. ரெண்டாவது சமன்பாட்டிலையும் எக்ஸ் மாறாது. அங்க 75, டைம் டி செய்ய 0.5. இது ரெண்டாம் சமன்பாடு. இப்ப முதலாம் சமன்பாட்டு ரெண்டாம் சமன்பாட்டுல இருந்து நாம எக்ஸையும் காணலாம், டியையும் காணலாம். தெரியல, இந்த வீடியோ சம்டைம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல கட்டானா திருப்பி ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. சரி சரி, நித்திர வாரண்ட் எல்லாரும் தூங்குறல்ல, ஜாயின் ஆகுங்க. என்ன வேக நேரம் முக்கியமானது தானே. ஒரு ஆள் இருந்தாலும் நான் கிளாஸை தொடர்ந்து கொண்டு போவேன். என்ன ரெக்கார்ட் போடுவோம் என்ற அடிப்படையில நான் கிளாஸை தொடர்ந்து கொண்டே கிளாஸை முடிச்சிடுவேன். முடிச்சு போட்டு தான் நான் இது செய்வேன். ஆனாலும் மேக்சிமம் ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. என்ன ஜாயின் ஆகிறது எல்லாருக்கும் நல்ல, நீங்க எந்த டைம்லயே படிச்சுக்குவீங்க. சரி, அப்ப இங்க பாருங்க, இந்த முதலாம் சமன்பாடும் இரண்டாம் சமன்பாடும் சமம். நான் வளமையா செய்யறது தானே. ஒன்றையும் ரெண்டையும் சமப்படுத்தினோம்டா முதலாம் சமன்பாட்டையும் இரண்டாம் சமன்பாட்டையும் சமப்படுத்தினேன் என்றால் 60 டி சமன் 60 டி என்பது என்ன, 2 மேக்ஸ். ஆகவே இதுவும் சமன். இங்கால 75 டி சய 0.5. அப்ப 60 டி
சமன் இதை உள்ளுக்கு பெருக்குனீங்கன்னா 75t சய 75 தர 0.5. நான் அதை அப்படியே வச்சுக்கிறேன் சுருக்கல, இல்லாட்டி 75 அரையாளு இருக்குன்னா சரியானே. சரி, நான் அப்படியே வச்சுக்கிறேன். இதை இஞ்சால கொண்டாறேன் 75 தர 0.5. இது இஞ்சால கொண்டாந்தா பிளஸ் ஆகும். இது அங்கால கொண்டு வானா 75t இருந்து 60t கழிப்பட்டா 15t. அப்ப டீன்னு சொல்றது 75 தர. ஏன் நான் சுருக்கலன்னா டைம் வேஸ்ட். இப்ப இங்க வந்த இதை மொத்தமா சுருக்கி விட்டுடலாம் லேசா. எப்படி 15 ஒரு முறை, 15 5 முறை. அப்ப 5 25 2.5. என் 5 தர 0.5 ஆனே. அப்ப 2.5. அப்ப டைம் 2.5 ஆகும். அப்ப இந்த டி 2.5 ஆகும். அவ இங்க எவ்வளவு 2.5 இருந்து 0 இங்க 2 அவர் எடுத்திருக்கும். இங்க எவ்வளவு எடுத்திருக்கும் 2 ஹவர்ல இருந்து 2.5 ஹவர்ல இருந்து, அதாவது 2 மணித்தியாலமும் இங்க அரை மணித்தியாலம் 25 நிமிஷம் கழிஞ்சிருக்கேன். 5 நிமிஷமும் பிடிச்சிருக்கும். 5 நிமிஷமும் பிடிச்சிருக்கும். அதாவது நாம இந்த ஹவர் வடிவுல சென்னோம்டா இங்க விலங்கல் என்று நினைக்கிறேன். ஹவர் வடிவுல சென்னண்டா 2.5 5 12 கழிக்கிறதுக்கு சமனாரி. சரியா? அப்ப நான் இதை நாம அப்படியே பாவிப்போம். இப்போதைக்கு இது 2 ஹவரும் 5 நிமிஷம்னு இருக்கிறது. இல்லாட்டி நாம சுருக்கி எடுப்போம். எப்படி சுருக்கி எடுப்போம்? வெட்டி 2.5 தெரிஞ்சிட்டேன். ஆகவே நான் இங்கால எடுக்கேன். அவன் இவருக்கு இந்த 11:35 போன ஆளுக்கு எவ்வளவு டைம் எடுத்து கண்டுபிடிக்கலாமா இல்லையா? அதான் 2t சைய 25/60. 25/60 சொல்றது 5/12 எடுத்து. இப்ப டீன்னு சொல்றது 2.5 அவர். 2.5 அவர் சய 5/12. மொத்தமா போமசி 12 எடுத்தோம்டா 2.5 என்ன பெருக்குப்படும் 12 பெருக்குப்படும். ஒரு 2.5 12ஆல பெருக்குனீங்கன்னா நீங்க 25 12ஆல பெருக்கலாமே. 2 5 10 1 மிச்சம் 2 4 4 3 5 ஓ 5 5 ஓ 2 2 0 0 300 ஒரு தசம் தானே. ஆகவே 30. 30ல இருந்து 5 போனால் 30ல இருந்து 5 போகும். ஏன் 12 போமசி எடுத்தீங்கன்னா 12 வந்து இங்க பெருக்குப்படும், இங்க 5 கழிப்படும். அப்ப 25/12. 25/12 இது அப்படியே இருக்கிறது. 25/12 மத்தியாலம் இருக்கிறது. நான் சுருக்கல். இப்ப நான் என்ன செய்யணும்? எஸ் சமன் யூட்டியை இங்க போடணும். எஸ் சமன் யூட்டியை இங்க போடுறதுக்கு எனக்கு ரெண்டாவது எஸ் தெரிஞ்சிருக்கணும். அதாவது மொத்த தூரமும் தெரிஞ்சிருக்கணும். மொத்த தூரம் தெரியறதுக்கு இதுல ஏதாவது ஒரு சமன்பாட்டில் நான் பிரதிட்டு மொத்த தூரத்தை காணணும். மொத்த தூரத்தை நான் முதலாவது சமன்பாட்டுல பிரதிட்டு காண்றேன். எக்ஸ் சமன் 60 டி. இப்ப 2.5 2.5 நம்ம 5/2 போடலாம். சுருக்கல் லேசிக்க 5 2ஆல பிரிச்சா தான் 2.5. அப்போ ஒரு முறை இங்க 3 30 முறை 3 5 15 150 கிலோமீட்டர். அப்ப இது 150 கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இங்க எஸ் சமன் யூடிய பார்த்தோம்டா எஸ் சமன், அதாவது எக்ஸ் எக்ஸ் என்பது எவ்வளவு? அதாவது இங்கேயும் எக்ஸ் சமன் யூடி தானே. யூடி எக்ஸ் என்பது அதே 150. யூ என்பது அன்னைக்கு தேவை. இவருக்கு எடுக்கிற டைம் 25/12. இப்பதான் நீங்க சுருக்குனீங்கன்னா யூ வரும். 25ஆல சுருக்குனா ஒரு முறை, 25ஆல சுருக்குனா எத்தனை முறை? 6 முறை. அதாவது 12 6 சுருக்குனா யூ வரும். 12 தர 6 72 கிலோமீட்டர் பெர் ஹவர். 72 கிலோமீட்டர் பெர் ஹவர். இது கொஞ்சம் சுத்துதான், ஆனாலும் இதான ஐடியா. இதே மாதிரி தான் செய்யணும். அதாவது இதுக்கு எஸ் சமன் யூட்டி, இதுக்கு எஸ் சமன் யூட்டி. அதுல இருந்து டைமையும் தூரத்தையும் காணுவீங்க. அடுத்ததுல எஸ் சமன் யூட்டியை போட்டீங்கன்னா சரி. ஆனா இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆகவே கடைசி இப்பாலான கழியில நீங்க கடைசா செய்யறதுக்கு வச்சுட்டீங்கன்னா சரி. சரி, அப்ப நான் எழுதின அதே அடிப்படையில் எழுதினீங்கன்னா சரி.
விடயத்தினாவது மூணாவது விட விட மூணாவது விட. வேற நிறைய வழி இருக்கு. நான் நிறைய வழிகளை நெஞ்ச செல்லல. இதற்கான மேட்டை மட்டும் சொல்றேன். ஏன்டா வேற வழிகள் எல்லாம் ஒரே வழி தான் கடைசா வந்து நிக்கும். செய்து முடிச்ச ஆட்கள் அடுத்தது 2021 19வது கேள்வியை பார்த்தீங்கன்னா 19வது கேள்வி கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேள்வி. அதுக்கு முதல் இந்த மீட்டிங்கை நான் கட் பண்ணி திருப்பி செய்யறேன்னா திருப்பி இடையில அந்த கேள்வி விளங்கப்படுத்திட்டு இருக்க போல கட் ஆகும். வந்த அடிப்படையில் நான் இதை கட் பண்ணி திருப்பி ஆரம்பிப்போம். அவ திருப்பி ஜாயின் பண்ணுங்க எழுதி எடுத்துட்டு. அப்ப நான் இதுல கட் பண்றேன். குயிக்கா ஜாயின் ஆகுங்க. டைம் எடுக்கணும். சரி, அப்ப நாம இந்த வேக நேரம் அடிப்படையில நாம தொடர்ச்சியாக நாம இந்த டியூட்டை செஞ்சோம். இந்த டியூட்ல இன்னொரு 3 கேள்வி மிச்சம் இருக்கு. தெரியும், இந்த நான் ரீ ரெக்கார்ட் பண்றேன். எந்த போன கிளாஸ்ல செஞ்சது ஒழுங்கா ரெக்கார்ட் ஆகல இந்த 2வது பாட்டு. நான் ஃபுல்லா எல்லா கேள்வியும் ரீ ரெக்கார்ட் பண்றேன். இதுல நமக்கு இருக்கிற 3 2022 இந்த 18வது கேள்வி நம்ம எளியா செஞ்சு. அப்ப அது இதுல செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இந்த 3 கேள்வியையும் நான் இந்த இதுல நான் கொஞ்சம் குயிக்கா போட்டுடுறேன். சரி, அப்ப பார்ப்போம். 2021 19வது கேள்வியை பாருங்க. அதாவது 2021 19வது கேள்வி. இது இந்த வேக நேரம் சம்பந்தப்பட்ட கேள்விதான். ஆனாலும் நம்ம இந்த சமன்பாடுகள் சம்பந்தப்பட்ட கேள்வி இல்லை. அவ இந்த கேள்வியை நம்ம எப்படி செய்யறன்றதை நான் சும்மா நார்மலா சொல்றேன். நீங்க இலகுவாக இதே முறையை வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியும், கிளாஸ்ல கொஞ்சம் என்ன விரிவாச்சு என்ன அதே விரிவத்தான் நான் இங்க செல்ல அப்புறம் நான் கொஞ்சம் என்ன நார்மலா ஷோர்ட்டா செய்யற அளவுக்கு சொல்றேன். சரி, கடிகாரம் ஒன்று நேரத்தை கூடுதலாக காட்டியவாறு சீரான வேகத்துல இயங்குது. ஒரு கடிகாரம் சீரான வேகத்துல இயங்கிக் கொண்டு இருக்கு. அது காட்டும் நேரம் ஞாயிற்றுக்கிழமை முற்பகல். அது காட்டும் நேரம் ஞாயிற்றுக்கிழமை முற்பகல். முற்பகல்னா ஏஎம் என்ன முற்பகல் 11 மணிக்கு 3 நிமிடம் பின்னோக்கி இருக்கு. 3 நிமிடம் பின்னோக்கி இருக்கு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது 7 நாளைக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு, அதாவது பிற்பகல் 6 மணிக்கு 5 நிமிடம் 45 செகண்ட் முன்னோக்கி 45 செகண்ட் என்ன அறிக்கை பின்னோக்கி இருக்கு. அதாவது இந்த டைம் எப்படி காட்டுதுண்டா 11 மணிக்கு ஒரு சண்டே 11 AM, அதாவது சண்டே 11 AM இருக்கு. நம்ம இதை 0 வச்சுக்கோமே, இதானே சரியாக காட்ட போற. இந்த டைம்ல இது 3 நிமிஷம் பின்னாயிருக்கு. 3 நிமிஷம் பின்னாயிருக்கு. 3 நிமிஷம் பின்னாயிருக்கு. அங்கால அடுத்த சண்டே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 6 PM-க்கு 5 நிமிஷம் 45 செகண்டும். அதை நம்ம 5.75 செகண்ட் சாரி மினிட்ஸ் சொல்லலாம். ஏன் 45 செகண்ட் என்பது மினிட்ஸுக்கு மாத்தினா 1 60. அவை 15ல 3 முறை, 15ல 4 முறை, 3 4 3 4னா 0.75. அப்ப 45 செகண்ட் என்பது 0.75 நிமிஷம். அப்ப இதோட சேர்ந்த 5.75 நிமிஷம். அவை 5.75 நிமிஷம் செல்லலாம். இப்ப கேள்வி என்னன்னா, அது சரியாக காட்டுறதுன்னா வித்தியாசம் 0. அதாவது இந்த சண்டே 11 மணி காலையில இருந்து இந்தியால அடுத்த 12 மணி 13 மணி வரக்குள்ள இது குறையும். என்ன இது 2 நிமிஷம் குறைய காட்டும். அதே மாதிரி 1 நிமிஷம் குறைய காட்டும். இப்படி எப்ப 0 குறைய காட்டுது என்பது கேள்வி. ஆக இவ்வாறான கேள்விகள் செய்யக்கூட இங்க முதலாவது என்னத்தை கணிக்கணும் என்றா இதுக்கிடையிலான டைம் டிஃபரன்ஸ். இந்த சண்டைக்கும் இடையிலான டைம் டிஃபரன்ஸ். அது மிக இலகுவான விடயம். என்ன
அதாவது சண்டே 11 மணி ஏஎம்ல இருந்து அடுத்த சண்டே 11 மணி ஏஎம் வரையும் உங்களுக்கு தெரியும் 7 நாள் மொத்தம் 24 மணித்தியால். அதுக்கு அங்கால சண்டே 6 மணி வரையும் போகுதுன்னு அப்ப அங்கால ஒரு 7 மணித்தியாலம் இருக்கு. ஆகவே 7 நாள் 28, 2 மிச்சம் 7 2 14, 168. இதுல ஒரு 7 ஆகவே கூட்டினீங்கன்னா 175 மணித்தியாலம் வரும். ஆக இவ்வளவு மொத்தமும் 175 மணித்தியாலம். இவ்வளவு மொத்தமும் 175 மணித்தியாலம். ஆகவே இது ஒரு சராசரி கேள்வி மாதிரி. இது ஒரு சராசரி கேள்வி மாதிரி நான் எப்படி, அதாவது இது எப்படி தீர்க்கிறேன்டா, உங்களுக்கு தெரியும் மொத்தம் 175 மணித்தியாலத்துக்கு 8.75 நிமிஷம். ஆகவே அதாவது இந்த 8 அதாவது 3 நிமிஷம் பிளஸ் 5.75 எவ்வளவு 175 ஆகவே இது ரெண்டு 3 பிளஸ் 3 5.75 8.75க்கு 8.75 நிமிஷத்துக்கு 175 நமக்கு 3 நிமிஷத்துக்கு எவ்வளவு போயிருக்கும். 3 நிமிஷம் எவ்வளவு தானே, எவ்வளவு போயிருக்கும் என்பதுதான் கேள்வி. இதை நான் எக்ஸ் என்று வச்சுக்கிறேன். ஆகவே நேர்வீத சமன். அவை நேர்வீத சமன்கள் நாம் எப்படி செய்வோம், இது இங்கிலுது இது இங்கிலுது என்ன அப்படின்னா நாம என்ன சொல்லுவோம், 8.75க்கு 8.75க்கு 175 என்றால் தரம் 3க்கு எவ்வளவு வித்தியாசம். ஆகவே இதை நீங்க சுருக்கி பாருங்க, 20 வரும். 23 60 ஆகும். ஆகவே இங்க இருந்து இங்க வருவதற்கு இதுக்கு 60 அவர், இதுல இருந்து இவ்வளவுக்கு 60 மணித்தியாலத்துல சரியாக காட்டிடும். இப்ப சண்டே 11 மணி ஏஎம் தானே, இதுல இருந்து 60 மணித்தியாலம் தள்ளி பார்த்தா அந்த நேரம் வரும். ஆகவே நீங்க இதை எப்படி சொல்லுவீங்க, 60 மணித்தியாலம் கண்டுபிடிச்சிட்டு ஆகவே நான் அந்த 60 மணித்தியாலம் கண்டுபிடிச்சேன்டா சண்டே 11 மணி ஏஎம் என்பது இருந்து 60 மணித்தியாலம் சொல்லும்போது 24 மணித்தியாலம், முதலாவது 24 மணித்தியாலத்துல மண்டே வரும். மண்டே 11 மணி ஏஎம் அதே டைம் தானே. இன்னொரு 24 மணித்தியாலம் எடுக்கலாம் 60ல. அத டியூஸ்டே 11 மணி ஏஎம். இப்ப மிஞ்சிறது எவ்வளவு, இது 2 48, 60 மணித்தியாலம் போகணும். அப்ப 12, அப்ப இன்னொரு 12 அவர் போனோம்டா உங்களுக்கு தெரியும் அதே டியூஸ்டே எல்லாம் இருக்கும் 11 மணி 12 அவர் என்ன பிற்பகல். அப்ப விட செவ்வாய்க்கிழமை 11 மணி பிற்பகல் என்பதுதான் விடையாக இருக்கும். ஆகவே விட எத்தனாவது உங்களுக்கு 3வது விடையாக இருக்கும். அவ இந்த கேள்விகள் இவ்வாறுதான் செய்யணும். இதை அணுகிற முறையை நீங்க விளங்கிட்டீங்கன்னா, அதாவது இந்த சமன்பாட்டை என்ன போச்சீங்க இத, அதாவது கீழுக்கு எவ்வளவு பிந்தி முந்தது அதை கூட்டிட்டு நான் ஏனென்று விளக்கம் விகிதத்துல சொல்லியிருக்கேன். அதுக்காக அது சரி. அப்ப நாம தேவையான கேள்வி எடுத்துக்கோங்க. நாம அடுத்த கேள்விக்கு போவோம். 2022ஆம் ஆண்டு 14வது கேள்வி. 2022ஆம் ஆண்டு இந்த 14வது கேள்வி கொஞ்சம் லோங்கான கேள்வி தான். அதாவது கொஞ்சம் ஷோர்ட் மெத்தட்ல விட எடுக்கிறது கொஞ்சம் கடினம் தான். 7 மணி அளவு நாம ஷோர்ட்டாக ஆகி பார்ப்போம். சரி, அப்ப நான் இதை அழிக்கேன். பாருங்க, 2022ஆம் ஆண்டு 14வது கேள்வி. 2022ஆம் ஆண்டு 14வது கேள்வி. இந்த கேள்வியை பாத்தீங்கன்னா, ஒரு புகையிரதம் பிற்பகல் 1 மணிக்கு மாத்தறையில் இருந்து புறப்பட்டு பிற்பகல், இதுக்கு முதல் நான் இன்னொரு விடயத்தை சொல்லிக்கிறேன். நான் வேக நேரத்துல படிச்சிருக்கேன். வேக நேரம் தான் படிச்சுட்டு இது கடைசி பாட் கடைசாக நாம கேள்வி செய்யறோம். அதுல 2 புகையிரதங்கள் அல்லது 2 நபர்கள் ஏ பி என்ற புள்ளியிலிருந்து புறப்பட்டா, இவரு ஒரு 60 கிலோமீட்டர் அவரோட, இது பஸ் வச்சுக்கோம் வச்சுக்கோமே 30 கிலோமீட்டர் அவரோட மணிக்கு கிலோமீட்டர் அவரோட புறப்படுறாங்க. இவங்க எங்க சந்திப்பாங்கன்னு கேட்டா மொத்தம் மொத்தம் 180 கிலோமீட்டர் தாராங்க. இப்படி தந்து இப்படி கேட்டா உங்களுக்கு தெரியும் இதுக்கும் இடையிலான விகிதம். நம்ம நேரத்துல சமன்பாடு சொல்லியிருக்கோம். நான் இன்னொரு டைம் சொல்றேன், இதுக்கும் இடையிலான விகிதம் இந்த தூரங்களுக்கு இடையிலான விகிதமா இருக்கு. அப்படின்னா என்னண்டா, நான் இது எக்ஸ் தூரம் இது y தூரம்னு வச்சுக்கிட்டேன்டா, இல்லாட்டி நமக்கு நேரடியா தெரியும் இது எக்ஸ்ன்றது 180 மைனஸ் எக்ஸ். அதாவது அந்த 60க்கும் 30க்கும் இடையிலான விகிதம் எக்ஸுக்கும் 180 மைனஸ் எக்ஸுக்கும் இடையிலான விகிதத்துக்கு சமனா இருக்கும். அதாவது விகிதம் நாம எப்படி எழுதுவோம், 60/30 சமன் எக்ஸ்/180 மைனஸ் எக்ஸ். இதுல இருந்து நீங்க விடையை எடுத்துட்டு போவீங்க. இது ஒரு முறை 2 முறை. அவ இந்தியால வந்து அது 360 மைனஸ் சமன் எக்ஸ். 3x சமன் 360, எக்ஸ் சமன் 120 கிலோமீட்டர். 20 இவ்வளவும்
மிச்சப்பட்டது 60 கிலோமீட்டர். ஆனா இங்க என்ன பிரச்சனைடா, இவர் ஆரம்பிக்கிற டைம் 10 மணிண்டா, இவர் ஆரம்பிக்கிற டைம் 10 மணியா தான் இருக்கு. அதாவது அதே நேரத்துல ஆரம்பிக்கும். அப்ப அதே நேரத்துல ஆரம்பிக்கிறதுல இருந்து அந்த விகிதம் எடுத்தோம். அதாவது இந்த விகிதம் நாம எங்க எடுத்தோம்டா உண்மையா S7UT எடுக்கும். இவர்ல இருந்து S7UT, இவர் ரெண்டு பேரும் பயணிக்க நேரங்கள் சமன் தானே. அதுக்காண்டி நம்ம இந்த S7UTல இருந்து இவர் X7U என்பது இவர் 60 30, அவரது 180 மைனஸ் X7 30 30, அது ரெண்டு ஒண்டால வகுத்துட்டோம்டா. எக்ஸ் இங்கில் 180 மைனஸ் X7 60 இங்கில் 30. ஆனா இந்த நேரடி விகிதத்தை நீங்க இந்த டைம் பிந்திக்கின்றா எடுக்கலாம். இந்த டைம் டிடி என்ன செய்யாது, வெட்டுப்படாது. இது இவர் 9 மணிக்கு கிளம்பியிருக்காரு, இவர் 10 மணிக்கு கிளம்பியிருக்காருன்னு எடுக்கலாம். அவை அதுல கவனமா இருக்கணும். அப்படி எடுத்துட்டீங்கன்னா அவை அவ்வாறான கேள்விதான் இது. இவ்வாறான கேள்விகள் கொஞ்சம் சுத்தலாகத்தான் இருக்கும். சரி பாப்போம். ஒரு புகையிரதமானது பிற்பகல் 1 மணிக்கு மாத்தறையிலிருந்து புறப்பட்டு, ஒரு புகையிரதம் பிற்பகல் 1 மணிக்கு மாத்தறையிலிருந்து புறப்படுதாம். பிற்பகல் 1 மணிக்கு, பிற்பகல்னா 1 மணி PM, மாத்தறையிலிருந்து புறப்பட்டு பிற்பகல் 6:20க்கு போய் சேருது. அப்ப எவ்வளவு டைம் எடுக்குது அவருக்கு? 1 மணிக்கு புறப்பட்டு 6:20 5 மணித்தியாலமும் 5 மணித்தியாலமும் 5 மணித்தியாலமும் 20 நிமிஷமும் எடுக்கு. ஏன் நம்ம டிரெக்டா எடுக்கலாமே, 5 மணித்தியாலம் 20 நிமிஷம். அவே நம்ம எல்லாத்தையும் ஒன்று நமக்கு இங்க டைம்னு சொல்லக்குள்ள அந்த டைம் வரக்குள்ள உங்களுக்கு தெரியும். மொத்தமா உங்களுக்கு என்னையா மாத்தணும், ஹவரா மாத்தணும். ஏன் எல்லாம் PM இங்க கிலோமீட்டர் பெர் ஹவர் இருக்கிறதால கிலோமீட்டர் அப்படி வரதால நம்ம எல்லாத்தையும் என்னத்துக்கு மாத்துவோம், இதுக்கு மாத்துவோம். இதுக்கு மாத்தினா இது 5 ஹவர் 20 நிமிஷத்தை கண்டுபிடிச்சா சரி. அப்ப 20 நிமிஷத்தை 60ஆல பிடிச்சா ஹவர் வரும் என்ன. அப்ப 1/3, அப்ப 5உடன் 1/3 ஹவர். என்ன 5 வாரத்தை நாம அப்படியே இங்க ஹவருக்கு போட்டுடலாம். 5×3 15, 16/3 மணித்தியாலம். இவர் மொத்தமா போறதுக்கு 16/3 மணித்தியாலம் எடுத்துச்சு. நம்ம சுருக்கியெல்லாம் எடுக்க தேவை, அப்படியே வைப்போம். இது முதலாவது புகையிரதம். இது A என்ற புகையிரதம். இரண்டாவது புகையிரதம் B என்ற புகையிரதம். அங்க B எல்லாம் தரல, நான் சொல்றேன் சரியா. மற்றொரு புகையிரதம் 3 மணிக்கு மருதானையிலிருந்து புறப்படுது. அப்ப இரண்டாவது புகையிரதம் மருதானையிலிருந்து மத்த பாயிண்ட்ல இருந்து 3 மணிக்கு புறப்படுறாரு. 3 மணிக்கு புறப்படுறாரு. இங்க வந்து சேர்றதுக்கு அவருக்கு 6:40க்கு வந்து சேர்றாரு. 6:40க்கு வந்து சேர்றாரு. 6:40 PM வந்து சேர்றாரு. அப்படின்னு அவருக்கு 3 மணித்தியாலமும் 40 நிமிஷமும் பிடிச்சிருக்கு. அப்ப இதையும் மாத்தினண்டா 40 மாத்தினண்டா நமக்கு தெரியும். 40 நிமிஷத்தை மாத்தினா 40/60. ஆகவே 1 2/3. ஆகவே 3 2/3. 3 9 9 2 11/3 மணித்தியாலம். இவருக்கு எடுத்தது 11/2 மணித்தியாலம். அவை A என்பவருக்கு எடுத்த மொத்த நேரம் 16/3 மணித்தியாலம். இவருக்கு எடுத்த மொத்த நேரம் 11/3 மணித்தியாலம். அப்ப இதுலண்டே நான் இந்த இவங்க தரவுல இருந்து கண்டுபிடிச்சேன். அடுத்தது இவங்க மொத்த தூரத்தை சொல்றாங்க. இதுக்கும் இடைப்பட்ட மொத்த தூரம் 160 கிலோமீட்டர் சொல்றா. 160 கிலோமீட்டர்னு சொல்றா. இப்ப கேள்வி என்னண்டா, இவங்க ஒன்றே ஒன்று சந்திப்பாதானே, சந்திக்க கூட எவ்வளவு நேரம் தான். இப்ப நமக்கு சந்திக்கக்குள்ள நேரம், இவர் சந்திக்கிறதுக்கு எக்ஸ் தூரம் போயிருப்பாருன்னா அவர் நமக்கு 160 மைனஸ் எக்ஸ் தூரம் போயிருப்பாருன்னு நாம வளமையாக்கியமாயிடுச்சு. சரி, அதுக்கு நாம முதலாவது ஒரு விடயம் எடுக்கணும். இவர வேகம் தெரியா, அவர் அங்க இருந்து ஒரு V என்ற வேகத்துல வந்துருப்பாரு. அப்ப இந்த வேகத்தை நாம கண்டலாம். மொத்தமா போன டைம் தெரியும். அப்ப S7UT பாவிச்சா அந்த முதலாவதுக்கு நாம 160 தெரியும். U என்பது அன்னைக்கு வேணும். டைம் என்ன 16/3. அது ஒரு முறை 10 முறை. அது U இந்த 3 அஞ்சால வந்தா 30 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு கண்டுபிடிக்கலாம். அப்ப இவரு 30 கிலோமீட்டர் பெர் ஹவரோட கிளம்பி இருப்பாரு. ரெண்டாவது அங்க இருக்கு. இப்ப அங்க இருந்து வரக்குள்ள நாம என்ன செய்வோம், அதே S7UT பாவிக்க அதே 160. மொத்த டைம், அதாவது மொத்த பிரயாணத்துக்கு அவருக்கு எடுத்த நேரம் 11/3 ஹவர். சாரி, V தர 11/3 ஹவர். ஆகவே V7 3618 480/11 வேணும். சுருக்கி பாத்தீங்கன்னா கசத்துல வரும் 11 48 44 4 முறை
40ல 3 முறை 33 ஆகவே 7. அப்ப 70ல எத்தனை முறைண்டா ஒரு 6 முறை இவ்வளவு துறை நித்தாட்டி என்ன தசத்துல வரதால நான் 43.6 போட்டு. சரி, இது அவர் இது கிலோமீட்டர் per hour இவர் இப்ப நான் இதெல்லாம் அழிக்கேன். இப்ப கேள்வி நமக்கு டைம் தான் கேள்வி. இப்ப நமக்கு கேள்வி என்ன? டைம் தானே கேள்வி. அப்ப இந்த டைமை எடுக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும் என்றால் சரி, இந்த டைம் எடுக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? இப்ப நீங்க விகிதத்துல பாவிக்கீங்கன்னா கொஞ்சம் சரியா விட வராது. ஒன்று இங்க தசத்துல வருது, இன்னொன்று அதுக்கு நீங்க சரியா போய்க்க மாட்டீங்க. ஆகவே நீங்க செல்லுங்க பார்ப்போம். அவர் 3 மணிக்கு தானே ஆரம்பிக்கிறார். 3 மணிக்கு ஆரம்பிக்க போல இவரு எங்க நிப்பாரு? இவர் 2 மணித்தியாலம் ஓடி இருப்பாரு. இவரு 2 மணித்தியாலம் ஓடி ஒரு பாயிண்ட் நினைப்பார். இவரு 2 மணித்தியாலம் எவ்வளவு தூரம் ஓடி இருப்பாருண்டா 30 கிலோமீட்டர் அவரோட போறால் 2 மணித்தியாலம் 30 கிலோமீட்டர் அவர் தர 2 மணித்தியாலம் 60 கிலோமீட்டர் ஓடி இருப்பார். இவ்வளவும் 60 கிலோமீட்டர் தான். இப்ப நமக்கு பேலன்ஸ் அடிக்கிறது 100 கிலோமீட்டர் மொத்தம் 160. பேலன்ஸ் அடிக்கிறது இவ்வளவு 100 கிலோமீட்டர். அப்ப இந்த 100 கிலோமீட்டர் இந்த 3 மணி ஆரம்பிக்கு. இப்ப இந்த 3 மணி ஆரம்பிக்கு. அப்ப இந்த 3 மணிக்கு இவரு 30 கிலோமீட்டர் அவரோட போறாரு. 3 மணிக்கு இவர் 30 கிலோமீட்டர் அவரோட போறாரு. அதே 3 மணிக்கு அவரே 3 மணிக்கு அவரு எத்தனை கிலோமீட்டர் அவரோட போறாரு? இங்க 43.6 43.6 கிலோமீட்டர் அவர். அல்லது நமக்கு லேசி 480 11 480 11 கிலோமீட்டர் அவரோட போறாரு. ஆகவே இந்த பாயிண்ட்ல அந்த 100க்குள்ளதான் இவங்க சந்திக்க போறாங்க. அதாவது 60 தாண்டத்துக்கு பிறகு. இப்ப நாம நேரத்துல எடுத்த மாதிரியும் செய்யலாம். அதாவது இந்த விகிதங்கள் இப்ப அதே டைம் தானே, அதே டைம்ல போனா விகிதங்கள் இதுல விகிதத்துக்கு சமனா இருக்கும். இவர் ஈனிருந்து போன டைமும் அவர் ஐனிருந்து வந்த டைமும் சமன். அப்ப அந்த டைம் ரெண்டும் சமன் என்ற அடிப்படையில நாம இங்க விகிதங்களை யூஸ் பண்ணலாம். எப்படி விகிதத்தை யூஸ் பண்ணுவான்? வேகத்துக்கு இடையிலான விகிதம். வேகம் என்ன? 30க்கும் 480 கீழ் 11 இடையிலான விகிதம் அவர் சென்ற தூரத்துக்கு இடையிலான விகிதத்துக்கு சமன். அப்ப இவரு எக்ஸ்டென்ட் இருந்த அதுல இருந்து அவரு 100 மைனஸ் எக்ஸ் சொல்ல. அவ இதை நாம எப்படி சுருக்கோம்? சுருக்கெல்லாம் கொஞ்சம் இது இருக்கு. அதாவது 30 கீழ் 480 கீழ் 11 சமன் எக்ஸின் கீழ் 100 மைனஸ் எக்ஸ். எக்ஸின் கீழ் 100 மைனஸ் எக்ஸ். சரியா? அப்ப இதுல சுருக்கி பாருங்க. இது அப்படி இது இந்த 11 மேலுக்கு வரும் தானே. அப்ப 330 இந்த சேவை இந்த சேவை நோக்கலாம் 33. 3 சுருக்கலாமா ஒரு முறை? 3 சுருக்கலாம் ஒரு முறை. இது 3 சுருக்குனீங்கன்னா ஒரு முறை 6 முறை. 11 கீழ் 16 11 கீழ் 16 சமன் எக்ஸின் கீழ் 100 மைனஸ் எக்ஸ். எக்ஸ் இங்க வந்தீங்கன்னா 100 மைனஸ் எக்ஸ் இங்க வந்தீங்க உங்களுக்கு தெரியும் 11 100 மைனஸ் எக்ஸ் சமன் 16 எக்ஸ். இது அங்கால போய் அப்ப இங்க மைனஸ் 11 எக்ஸ் தானே. 11 0 0 மைனஸ் 11 எக்ஸ் அங்கால போனா 25 எக்ஸ். சாரி 27 எக்ஸ். சரி, அப்ப நீங்க 20 எக்ஸ் 20 என்ன 1100 25 எக்ஸ் வரும். எக்ஸ் சமன் 1100 22 வரும். இந்த கேள்வியில் என்ன பிரச்சனை? இந்த சுருக்கல் தான் பிரச்சனை. அவங்க சம்டைம் இந்த எக்ஸாம் பேப்பர் எடுக்க கூட சில நேரம் ஏதோ சின்ன ஒரு இலக்கத்துல மிஸ்டேக் நாம் ஒன்றும் செய்யல தானே. சரி, அப்ப எக்ஸ் சமன் 1100 27. இப்ப எக்ஸ் நமக்கு தெரியும். இவருக்கு எஸ் சமன் யூடிஎ பாவிச்சா சரியானே. அவருக்கு எஸ் எவ்வளவு? இங்க இருந்து எஸ் எக்ஸ் தூரம். யூ எவ்வளவு? 30. நமக்கு வேண்டியது டைம். அப்ப டைம் என்றா எக்ஸ் என்ன? 1100 27 சமன் 30 டி. ஏண்டா வர்ற 30 தானே. இதுவும் போகும். டி சமன் 110 81. ஒன்று தசம் ஏன்னா 81 110 ஒன்று தசம் 2 2 அதாவது 2 1 தசம் 5. அதாவது அங்க பிரிச்சீங்கடா
21 அங்கால அங்கால 0.5 அப்படி வரும். நான் அதை 22 ஏண்டா மட்டன் தட்டி தான் அங்கேயும் எனக்கு கூட வந்திருக்கு. அவ 22 எடுக்க ஆகவே 1:22 அவ இவரை சந்திக்க கொள்ள இங்க இருந்து ஒரு மணித்தியாலமும் 22 நிமிஷமும் ஓடி இருப்பார். அதாவது 22 நிமிஷமா இங்க வாரது. அதாவது நான் 110 81 என்பது ஹவர். இந்த ஹவரை நான் எப்படி சுருக்குவேன்? ஒரு முறை 1 ஹவர், ஒரு முறை 1 ஹவர், மிச்சம் எத்தனை? 81 9 அங்கால 10 29 81 மேல் 29 என. ஆகவே இந்த 29 இவ்வளவு மொத்தம். இதுல இப்படி பார்த்தோம்னா இவ்வளவு மொத்தம் ஆவர். இப்ப 1 ஹவர் இதை மினிட்ஸுக்கு மாத்தினா 29 81 தர 60 நிமிஷம். ஆகவே இது 1 ஹவரும் 22 நிமிஷமும் சுருக்கி பாருங்க. வேணும்டால நீங்க சுருக்கித்தான் கேள்விக்கு விட எடுக்க. ஆகவே 1 ஹவர் 22 இவ்வளவு மொத்தமா நேரத்துல 2 மணித்தியால ஓடி இருக்காரு. இப்ப மொத்தம் அப்ப ஆரம்பிச்சு 1 மணில இருந்து 2 3 4 ஹவரும் 22 நிமிஷமும் ஓடி இருப்பார். 4 ஹவரும் 22 நிமிஷமும் ஓடி இருப்பாரு. சாரி, 2 ஹவர் 1 ஹவர்னா எவ்வளவு? 3 ஹவரும் 22 நிமிஷமும் ஓடி இருப்பார். 3 ஹவர் 22 நிமிஷம் உண்டா? 1 மணிக்கு ஆரம்பிச்சவருண்டா 4 மணி 22 நிமிஷத்துக்கு 4:22 பிற்பகல் 4:22 சந்திக்கு இருப்பான். அவ இந்த கேள்வியை நீங்க இவ்வாறுதான் செய்யலாம் பிள்ளைகள். இந்த கேள்வியில் இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு விளங்கி வைக்கும் நினைக்கிறேன். இது கொஞ்சம் சுருக்கல் கூட. சுருக்கல் இல்லாட்டி இந்த தசத்துல இது எங்கனாலும் இந்த இலக்கம் இந்த 480 இது பிரிபடுற மாதிரி வந்திருந்தா, இது ஒரு 440 மாதிரி வந்திருந்தா உங்களுக்கு அங்கால விலகுவாக ஆயிடுச்சு. ஆனா இங்க இந்த பிரித்தல் வந்ததால இந்த கேள்வி கஷ்டம். நான் எதிர்பார்க்க இனி வரும் காலங்களில் வரான கேள்விகள் வராதுண்டு. இவ்வாறு டைம் வித்தியாசத்துல சந்திக்கிற கேள்வி வரும். ஆனாலும் இவ்வாறு கொஞ்சம் சுருக்க கஷ்டமான கேள்விகள் வராதுன்னு எதிர்பார்க்க தெரியல. இப்ப நம்ம இதுல வேக நேரத்துல கடைசி கேள்வியை பார்ப்போம். இப்ப கடைசி கேள்வியை பாருங்க. கடைசி கேள்வி கொஞ்சம் யோசிச்சு செய்யற கேள்விதான். நம்ம ஏர்லியாவும் செய்திருக்கோம். ஆனாலும் இந்த இந்த டைப்ல செஞ்சிருக்கேன். இவ்வாறான கேள்வி செய்யல. தேவையான குயிக்கா எழுதிடுங்க, இல்லாட்டி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க என்ன செய்யலாம்? இது வீடியோலாம் பாக்கிங்க ரெக்கார்டிங்ல இதை எடுத்துக்கொள்ளலாம். நாம் அடுத்த கேள்விக்கு அவசரமா போய்கொள்றேன். அடுத்த கேள்வியை முடிச்சா வேக நேரம் முடியுது. ஆகவே நீங்க எதுவும் தேவையானவர்கள் எனக்கு பர்சனலா கேட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியும் இதோட 8 ஹவர் முடியுது. அடுத்த 8 ஹவர் இனி வரும் காலங்கள்ல வேற வேற செக்ஷன் இப்ப கிட்டத்துல ஒரு 3 செக்ஷன் கிட்ட 4வது டியூட்னு போகுதுதானே. அப்ப நாம மிக விரைவாக அடுத்தடுத்த செக்ஷன் எல்லாம் முடிச்சிருவோம். அப்ப இந்த கிளாஸ் முடியக்குள்ள மொத்தமா கிளாஸ் முடியக்குள்ள உங்களுக்கு பூரணமான பாஸ்ட் பேப்பர் டிஸ்கஷன் 2016 இருந்து 25 பூரணமான கேள்விகள். சரி பாருங்க, இது ஒரு திசை சம்பந்தப்பட்ட ஆய்வு பயணம் ஒன்றின் போது 500 மீட்டர் வீச்சினுள் சமிஞ்சை பெறும். அதாவது 500 மீட்டர் வீச்சுக்குள்ள சமிஞ்சை பெறுற 500 மீட்டர் வீச்சுக்குள்ள சமிஞ்சை பெறும் அனுப்பும் ஆற்றல் கொண்ட சாதனம் ஒன்றுடன் பாசறை ஒன்றினுள் இருக்கும் மீனாவுடன். அதாவது மீனாண்டவரால் ஒரு சாதனம் 500 மீட்டருக்கு அது சமிஞ்சை 500 மீட்டர்னா என்ன? இந்த மீனா இங்க இருந்தாண்டா இவட இந்த 500 மீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ள இது மீனா இருக்கா? மீனாவை நான் எம்னு சொல்றேன். 500 மீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ள வந்தாண்டா இவ வச்சிருக்கிறதுல ஒளி இவ ஒரு கோன் அடிக்காண்டு வைப்போமே, இந்த கோன் இந்த 500 மீட்டர் சர்க்கிளுக்குள்ள இருக்கும். சரி, மீனாவுடன் மீண்டும் இணைந்து கொள்வதற்காக காட்டில் வழி தவறி போயுள்ள ஜீனா ஆகிய ஆய்வாளர்கள் இருவரும் எதிர்பார்க்கின்றனர். ரீனா பாசறையிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரம் வடக்கு. அப்ப இந்த திசை வழக்குல நமக்கு தெரியும், இது வடக்கு, இது கிழக்கு, இது தெற்கு, இது மேற்கு. ஆக இவ முதலாவது சொல்றாங்க ரீனா. அதாவது ரீனான்னு சொல்றவங்க 7 கிலோமீட்டர் இந்த புள்ளியில இருந்து 7 கிலோமீட்டர்ல இருக்கா. அடுத்தவ ஜீனா 13 கிலோமீட்டர் மேற்கு. அப்ப 13 கிலோமீட்டர் மேற்குண்டா இங்க என்ன 13 கிலோமீட்டர் மேற்கு. 13 கிலோமீட்டர் மேற்குல ஜீனா இருக்கு. இப்ப பாருங்க, இருப்பதோடு காலத்தில் அவர்கள் இருவரும் பாசறையை நோக்கி பயணத்தை ஆரம்பிக்காங்க. இந்த பாசறையை நோக்கி பயணத்தை ஆரம்பிக்காங்க. சீனா 6 கிலோமீட்டர் வீச்சினுள் பரம்பத்தக்க சமிச்சை சாதனம்.
இந்த ரீனா கிட்ட ஒரு சமிஞ்சை சாதனம் இருக்கு. 6 கிலோமீட்டருக்குள்ள என்ன இவட சமிச்சை சாதனம் 6 கிலோமீட்டர் வீச்சுக்குள்ள இவ என்ன செய்யலாம்? இது செய்யலாம். அப்ப இவ இங்க இருக்கிறவருக்கு 6 கிலோமீட்டர் இருந்தா இவ்வளவுக்கு இது செய்யலாம் என்ன? அதாவது ஒரு இவ 6 கிலோமீட்டர், இவ 500 மீட்டர், ஆக இது ஒரு 500 மீட்டர் அல்லது 1,5 கிலோமீட்டர் வித்தியாசத்துல இருக்காங்க. இவ ஒரு கோணம் அடிச்சாண்டா 6 கிலோமீட்டர் வரும். ஆனா இவ 7 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கா. அவ 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கா. அப்ப 1 கிலோமீட்டர் இவ நகர்ந்து கோணம் அடிச்சாண்டா இவக்கு விளங்கி. சரி, இதுக்கு சமிஞ்சை சாதனம் ஒன்றை 6 கிலோமீட்டர் போக அவர் என்னும் கதியில நடந்துகிட்டு அடிக்கிட்டு வாராம். சொல்லும் அதே வேலை சீனா 7 கிலோமீட்டர் பரம்பும். சீனாக்கு 7 கிலோமீட்டர் பரம்பும் இத 3 கிலோமீட்டர் போக அவர் என்ன கதியில நடந்துட்டு வாரா. இப்ப கேள்வி சொல்கிறார், சீனாவின் சமிஞ்சை சாதனம் மீனாவின் சமிஞ்சை, அதாவது சீனாட சமிஞ்சை சாதனம் மீனாவின் சமிஞ்சையை பெறுவது எப்போது ஆரம்பிக்கும்? இந்த ரீனாடது மீனாட சமிஞ்சையை பெறுறதுக்கு ஆரம்பிக்கிறது இவ்வளவு தூரம் நடக்கும். ஏன் மொத்தம் 6 கிலோமீட்டருக்கு என்ன செஞ்சிடும்? அது இதாகிரும். அப்ப இவடது இவட சமிஞ்சை சாதனம் இவட சமிஞ்சை சாதனத்தை பெறுறா மொத்தம் 7 கிலோமீட்டர், இவ்வளவும் 1/2 கிலோமீட்டர், இவ்வளவும் 6 கிலோமீட்டருக்குள்ள விளங்கும். ஆக இவ்வளவும் 0.5 கிலோமீட்டர். அவ இவ இங்க இருந்து 0.5 கிலோமீட்டர் நடந்தாண்டா இவட சமிஞ்சை விளங்கிடும். ஆகவே S7UT பாவிச்சிங்கன்னா அது 33வது கேள்விக்கு S7UT தான் டிரெக்டா பாவிச்சிங்கன்னா எஸ் அவ 0.5 கிலோமீட்டர் நடக்கணும். U என்பது 6 தர நமக்கு டைம் தான் கேள்வி. அவ T7 இது ஒன்றிங்கில் 2 எல்லாம் 0.5 0.5 ஹவர். ஆனா விட மினிட்ஸ்ல வந்திருக்கு. நான் 60 வரைக்கும் மினிட்ஸுக்கு கொடுங்க. அவை 10 அவை 5 நிமிடத்துல 5 நிமிடம் நடக்கணும். அவை முதலாவது விட 5 நிமிடம் நடக்கணும். அவை சாதாரணமாக இதை ஜென்ரலா விளங்கிட்டீங்கன்னா அதுக்கு என்ன செய்யலாம்? விட அளிக்கலாம். அடுத்த கேள்வியை பாருங்க. சீனாவும் ஒருவர் மற்றவர் சமிஞ்சையை பெறுவது எப்போது ஆரம்பிக்கும்? சரி, சீனாவும் ஒருவர் மற்றவர் சமிஞ்சையை ஆரம்பிக்கணும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. 2 பேருக்கும் இவ 7 கிலோமீட்டர், இவ 6 கிலோமீட்டருக்குள்ள எழுப்பலாம். இவ 6 கிலோமீட்டருக்குள்ள எழுப்பலாம், இவ 7 கிலோமீட்டருக்குள்ள எழுப்பலாம். இந்த 13 கிலோமீட்டர்ல இருக்கிறவ 7 கிலோமீட்டருக்குள்ள எழுப்பலாம். ஆகவே நீங்க சொல்லுங்க அப்போ இவங்க 2 பேருக்கு இடையிலான டிஸ்டன்ஸ் இவடது 7 அவடது 6. அப்ப 7ஐயும் 6ஐயும் கூட்டுறதுக்காரி, அதாவது 13 கிலோமீட்டர்ல இவங்க ரெண்டும் சந்திக்கும். இவட ரவுண்ட் இவட 6 கிலோமீட்டர் அவ ரெண்டும் சந்திக்கிறது என்னையா இருக்கும்? 7 + 6 இருக்கும். இவ இங்க நடந்து வந்துட்டாண்டு வைப்போம், இவ இங்க நடந்து வந்துட்டாண்டு வைப்போம். இந்த 2 பேர தூரமும் ஏன்னா இதானே சோட் தூரம், எப்ப மூளை விட்டா சோட் தூரமா இருக்கும். 13 இருந்தால் என்ன செய்யும்? கிடைக்கும். 13 கிலோமீட்டர்ண்டா நீங்க இங்க ஒன்று விடயத்தை விளங்கிட்டீங்க. இவ்வாறான காரியத்துக்கு நமக்கு இங்க ஜோடிகளை விளங்கிட்டீங்கன்னா அதாவது இவ 13 கிலோமீட்டர் இங்க வரணும் என்றா கட்டாயம் இங்க இங்க சாதாரண ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்க. இது ஒரு பைத்தகரசின் முக்கோணி. சில தசத்திலையும் வரலாம், ஆனா இங்க உங்களோட கேள்விக்கு மேக்சிமம் தசத்துல வராது. பைத்தகரஸ் முக்கோணியில நான் சில ஜோடிகளை பாடமாக்கிட்டேன். 3, 4, 5. அதே மாதிரி 13 வர்க்கம் 169 12 5 இதுவும் அடுத்த ஜோடி. இது 2 ஜோடி என்ன புரிஞ்சா உங்களுக்கு இந்த பைத்தகரஸ்ல வர கேள்வி எல்லாம் இலவாறு. 13 12 5. அப்ப இவடது 12 கிலோமீட்டர் இருக்கும், இவடது 5 கிலோமீட்டர் இருக்கு. ஏன்னா கட்டாயம் இந்த பைத்தகரசி கட்டுப்படாது. இப்ப கேள்வி ரெண்டு எப்ப சந்திப்பா, எப்போது ஆரம்பிக்கும் கேட்காங்க. இவ இங்க 12 போறா 1 கிலோமீட்டர் போயிருப்பான். 1 கிலோமீட்டர்ண்டா 3 கிலோமீட்டர் per ஹவர்ல நடக்கிறவ 1 கிலோமீட்டர் தூரம் நடக்கணும். S7UT இவக்கு S7UT எவ்வளவு? 1 கிலோமீட்டர் நடக்கணும், 3 கிலோமீட்டர் தர டைம். அவ டைம் இவட 1/3 அவர். அதாவது 1/3 தர 60 20 நிமிஷம். இவருக்கு 20 நிமிஷத்துல சந்திப்பான். இதுக்குள்ள நடக்கிறதெல்லாம் இவ 7 கிலோமீட்டர், நான் 2 கிலோமீட்டர் நடக்கணும். அவக்கு S7UT பாவிச்சிங்கன்னா அவர் 2 நடக்கணும், 6 தர டைம். ஏன் அவ 6 கிலோமீட்டர் நடக்க T7 2/6 தர 60 நிமிஷம். அவ ஒரு முறை 10 முறை. அப்ப அவக்கும்
20 நிமிஷம். ஆகவே விட இங்க எத்தனை வரும்? 20 நிமிடம். ரெண்டு வரும் 20 நிமிடம் சமண வார மாதிரியே வந்து. ஆகவே 2 வரைக்கும் 20 நிமிடம். இவளுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசமான நிமிடம் வந்தா யாருக்கு கூட டைம் வருதோ இது 30 இது 20 வந்தா 30 எடுப்பீங்க. ஏன்னா அவங்க கேட்க ஆரம்பிக்கணுமே. நான் இங்க இதை எப்படி எடுத்தேன்னு என்பா சோட்னருக்கு வேலை எடுக்க. அதாவது இது 13 இது 12 இது 5 தான் இருக்கணும். ஆகவே இவ 12க்கு வரண்டா இவ்வளவு 1 கிலோமீட்டர். ஏன்டா இது கட்டாயம் 12 அறியும். ஏன் இது இதானே 13 இது அதோட 7 தானே. அப்ப 7க்கு 12 வரையலாம். ஆகவே அதை வச்சுதான் எடுத்தேன். நம்ம அதோடையும் எக்ஸ்ட்ராவா போய் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு டைம் எழுதிட்டு போகும். நம்ம அந்த டைமை மேனேஜ் பண்ணிக்க மாட்டோம். ஆகவே இந்த ஷார்ட்டான இந்த பைசைக்கிள் சர்க்கிள் தான் நெருக்கடி எடுப்போம். 2வது கேள்வி. 2வது கேள்வி கொஞ்சம் கடினம். முதலாவது கேள்விக்கு நீங்க விடை அளிக்கலாம். 2வது கேள்வியே டைம் இருந்தா அதுக்கேற்ற மாதிரி செய்யலாம். நான் சின்ன ஒரு எத்தனை கேள்வி வருதோ அதே மாதிரி நாம இங்க 2வது செஞ்ச டியூட்ல இருக்கிறது அட்வான்ஸ். அதுலயும் நம்ம இன்றைக்கு செஞ்சது அட்வான்ஸ்லயும் அட்வான்ஸ் ஆனது. ஆகவே அட்வான்ஸ்லயும் அட்வான்ஸ் ஆனதுண்டா அதை பொறுத்து தான் நீங்க முடிவெடுக்கணும். இந்த 2 மார்க்ஸுக்காண்டி நீங்க மத்த மார்க்ஸ் இல்லை. நாம இனி ஃபியூச்சர்ல எவ்வளவு